அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் இது ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு முழு பூண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இது கலர் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் சீரகமும் சோம்பும் அரைச்சி அம்மிக்கல்லையே அதை நசுக்கியிருக்கேன், அதனால தான். அப்புறம் 2 தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு 1/4 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன். அதையும் கூட போட்டு வதக்கிட்டு அப்புறம் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் விடுங்க. நல்லா கிரேவி ஆகி வரும். அப்புறமா ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் சோம்பு, சீரகம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் அதையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னா நல்லா கிரேவி ஆகி வந்துடும். அப்புறமா நம்மளோட ஃபைனல் டச் கொத்தமல்லி அதையும் நல்லா போட்டுக்கோங்க. நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. நிறைய பேர் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.